நெஞ்சை நெகிழ வைக்கும் அருமையான நாவல். கதையின் தொடர்ச்சி. மார்கழி மாத ஊதல் காற்று ஜன்னல் வழியாக ஜெல்லென்று வீசிக்கொண்டிருந்தது. போர்வையை இழுத்து மூடிக்கொண்டு இன்னும் சற்று தூங்க வேண்டுமென்ற ஆசைதான் மஞ்சுளாவுக்கு. ஆனால் கட்டடக் கோளாறினால் தரையில் சதா கசிந்து கொண்டிருந்த ஈரம் ஜமுக்காலத்தையும் தாண்டி வந்து அவளது முதுகை பிளக்கத் தொடங்கவே உறங்க முடியாது எழுந்து உட்கார்ந்தாள். அவள் அங்கு வேலையை ஆரம்பித்து 1 மாத காலம் ஓடிவிட்டிருந்தது. எஜமானி அம்மாள் தாராளமாக படுக்கை, மெத்தை, போர்வைகள் என்று சகலவிதமான சௌகரியங்கள் செய்து கொடுத்திருந்தாள். ஆனால் முதல் நாள் இரவு அனுபவத்திற்கு பிறகு அந்த கட்டிலை விட ஜலம் கசியும் தரையே மேல் என்ற முடிவுக்கு வந்திருந்தாள் அவள். வீட்டு வேலைகள் செய்த அலுப்பும் மனச்சோர்வும் சேர்ந்து கொண்டதனால் முதல் நாள் இரவு அஸ்தமிக்கும் முன்பே மஞ்சுளாவுக்கு தாங்க முடியாத தூக்கம் வந்துவிட்டது. யசோதாவும் கைலாசமும் சாப்பிட்டு முடித்ததும் அவசர அவசரமாக சமையல் அறையை சுத்தப்படுத்திவிட்டு சாப்பிடக்கூட மனமில்லாமல் தன் அறைக்கு விரைந்தாள். அவசரமாக கம்பி கட்டிலின் மீது கிடந்த மெத்தையை தட்டி போட்டுவிட்டு ஜமுக்காலத்தை அதன் மீது விரித்து படுத்து கொண்டாள். அவ்வளவுதான். கொத்தாக கொளுத்தி போட்ட சீன வெடிக்கட்டை போல படபடவென்ற சப்தத்துடன் கட்டிலின் இரும்பு கம்பி பிணைப்புகள் ஒடியத் தொடங்கின. மஞ்சுளா பயந்து கொண்டு எழுந்திருக்க முயற்சித்த போது ஒவ்வொரு கம்பியும் ஒவ்வொரு ஈட்டியாக மாறி அவளது மென்மையான உடலை பதம் பார்க்க ஆரம்பித்தன. வேதனை தாழ முடியாது மிக்க சிரமத்துடன் தோய்ந்து போன கட்டிலிலிருந்து வெளியே குதித்தாள். கட்டில் வேண்டாம், மெத்தை வேண்டாம், இந்த தரையே போதும் என்று எண்ணிக்கொண்டு தரை மீது தனது ஜமுக்காலத்தை விரித்து கொண்டாள். அதற்கு பிறகு மறந்து கூட மஞ்சுளா அந்த கட்டிலின் மீது போய் உட்கார்ந்ததில்லை. ஆனால் அந்த வீட்டில் தரையில் கூட நிம்மதியாக நீண்ட நேரம் அவளால் தூங்க முடியவில்லை. இரவின் முற்பகுதியில் உடல் அலுப்பினால் நிதானம் தெரியாது அயர்ந்து உறங்கிவிட்ட போதிலும் இரவின் பிற்பகுதி முழுவதும் அவள் உறக்கமின்றி சங்கடப்பட்டு கொண்டிருக்க வேண்டியதாயிருந்தது. ஊற்றுபோல் தரையின் அடியிலிருந்து கசிந்த ஈரம் தேலாக கொட்டுமாதலால் அடிக்கடி எழுந்து எழுந்து உட்கார்ந்து பொழுதை கழிக்க அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தாள். என்னால் இந்த அறையில் தூங்க முடியவில்லை, வேறு ஒரு அறை கொடுங்கள் என்று எஜமானியிடம் குறை கூறி சலுகை பெறலாம் என்றாலோ மஞ்சுளாவுக்கு மிகவும் பயமாக இருந்தது. தானம் கொடுத்த மாட்டை பல்லை பிடித்து பார்க்கிறாயோ? ஏதோ தர்மத்திற்கு இனமாக வசிக்க இடம் கொடுத்தால் 1000 குற்றம் குறை சொல்கிறாயே என்று அதட்டிவிட்டாள் என்ற எண்ணத்தில் மௌனமாக தன் கஷ்டத்தை சகித்து கொண்டிருந்தாள். போர்வையை தலையிலிருந்து உடல் முழுவதும் நன்றாக மூடிக்கொண்டு படுகை மீது எழுந்து உட்கார்ந்தாள். ஜன்னல் வழியாக தெரிந்த முற்றத்தில் இருள் மண்டி கிடந்தது. விடுவதற்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கிறது என்பதை அவளால் ஊகிக்க முடியவில்லை. முதல் நாள் முழுவதும் காலில் சக்கரம் கட்டி கொண்டது போல் ஓரிடத்திலும் நிற்காமல் ஓடி ஓடி வேலை செய்து அவள் ஓய்ந்து போயிருந்தாள். அந்த அலுப்பு இன்னும் உடலை விட்ட பாடில்லை. அன்றாடம் சாம்பாரில் அவள் அள்ளி போட்டு கொண்டு வந்த மிளகாய் பொடியை தவிர யசோதா ஆரம்பிக்கப் போவதாக சொன்ன மிளகாய் பொடி கம்பெனியை பற்றி எவ்விதமான பேச்சும் அந்த வீட்டில் எழவே இல்லை. கங்கம்மாள் கூறியபடி அந்த விசித்திர தம்பதிகள் ஆரம்பிக்கவிருந்த எண்ணற்ற தொழில்களில் இதுவும் ஒன்றா? காலம் முழுவதும் அந்த வீட்டில் சமையல்காரியாகவே அவள் வாழ்க்கையை நடத்த வேண்டி வந்துவிடுமோ? எங்கு சென்றாலும் நிம்மதியில்லாத பிழைப்புதானா அவளுக்கு கிட்ட வேண்டும்? இவ்வாறு பல பல எண்ணியவாறு மஞ்சுளா சிலையாக உட்கார்ந்திருந்தாள். யசோதா ஆரம்பத்தில் என்னவோ அந்த வீட்டில் சமையல் உத்தியோகத்தை மிகவும் எளிதான காரியம் போல் சித்தரித்து விட்டிருந்தாள். ஆனால் அனுபவத்தில் ஒரு கல்யாணத்திற்கு எளிதாக சமைத்து விடலாம், அந்த 2 ஆசாமிகளுக்கும் திருப்தியாக உண்ண பாகம் செய்து போடுவது மிகவும் கடினம் என்பதை மஞ்சுளா புரிந்து கொண்டு விட்டிருந்தாள். காலையில் சூரியன் உதயமாகும் முன் அவள் எழுந்திருக்க வேண்டும். வீடு முழுவதும் பெருக்கி சுத்தப்படுத்திவிட்டு ஸ்நானம் செய்து வேறு ஆடை உடுத்தி கொண்டு சமையல் அறைக்குள் நுழைய வேண்டும். ஸ்ரீமான் கைலாசத்திற்கு உத்தியோகம் ஏதும் இல்லை என்றாலும் வீண் ஆடம்பரங்களுக்கு ஒன்றும் குறைவில்லாமல் இருந்தது. தனது படுக்கையிலே படுத்தபடி பல் துளக்காது பெட் காஃபி சாப்பிடும் நாகரிக பழக்கமுடையவன். கல்யாணமானதும் யசோதாவிடம் அந்த நாகரிகம் வந்து தொத்தி கொண்டு விட்டது. எனவே இந்த வினோத தம்பதிகளுக்கு சூடான காப்பியும் பிஸ்கொத்துகளும் ஒரு அழகான மரத்தட்டிலை வைத்து வெள்ளை துண்டினால் மூடி எடுத்து சென்று படுக்கை அறையின் வாயிலில் வைத்துவிட்டு கதவை தட்டி ஞாபகப்படுத்திவிட்டு செல்ல வேண்டிய பொறுப்பு அவளுக்கு ஏற்பட்டிருந்தது. மேலும் எஜமானியின் கணவன் ஒரு பெரிய சாப்பாட்டு ராமனாகவும் இருந்தான். காலை வேளையில் டென்னிஸ் விளையாடிவிட்டு வீட்டிற்கு வரும்பொழுது 10 நாட்கள் பசியாக வாடி கிடந்த மிருகேந்திரன் போல் சமையல் அறையின் முன்னிருந்த பெரிய கூடத்தில் ஆத்திரமாக வட்டமிடும் வழக்கம் கொண்டிருந்தான். தோட்டத்திலே கணவன் தலையை கண்டதும் இலையை போடு சீக்கிரம் என்று யசோதா 1000 முறை எச்சரித்து விடுவாள். சாப்பாட்டிலே ரசிக சிகாமணியான கைலாசத்திற்கு
வெறும் ரசமும் சாதமும் தொண்டையில் இறங்க மறுத்தன. கறி, கூட்டு, பச்சடி, வத்தல், வடகம் என்று பக்க பதார்த்தங்கள் பலமாக இருக்க வேண்டும். இல்லாவிடில் அன்று முழுவதும் முணுமுணுத்து தள்ளிவிடுவான். காலை போஜனம் முடிந்ததும் காரை எடுத்துக்கொண்டு கடைத்தெரு வரை சென்று ஒரு முறை சுற்றிவிட்டு மணி 1 ஆகும் முன் ஓடோடி வீட்டிற்கு திரும்பி வந்து விடுவான் அவன். யானை தீ வியாதியில் அவஸ்தைப்படுகிறவன் போல் மஞ்சுளா பகல் டிஃபன் வகைகளை மேஜை மீது கொண்டு வந்து வைக்கும் முன் சமையல் அறைக்குள் பல தடவைகள் எட்டி பார்த்து எரிச்சலை உண்டாக்குவான். டிஃபன் கடை முடிந்ததும் இரவு சமையலை பற்றி யோசிக்க வேண்டும். பகல் சாப்பிட்டதில் மீதம் இருந்ததை வேலைக்காரி சாப்பிட வேண்டுமே ஒழிய எஜமானர்களுக்கு எல்லாம் மறுபடி புதிதாக சமைக்க வேண்டும். சமையல் உத்தியோகத்திற்கு இடையே ஒழிந்த நேரத்தில் யசோதாவின் புடவைகளை துவைத்து இஸ்திரி போட்டு அவள் வெளியே செல்வதற்கு எல்லாவற்றையும் தயாராக எடுத்து வைக்க வேண்டும். கடைக்கு போய் வர வேண்டும். சாமான்களை வாங்கி தூக்கி கொண்டு ஓடி வர வேண்டும். கூப்பிட்ட குரலுக்கு வந்து உதவி செய்ய வேண்டும். கடைசியாக இரவு படுக்கைக்கு போகும் முன் யசோதாவும் கைலாசமும் கடிதங்களை டைப் செய்துவிட்டு தூங்க வேண்டும். எஜமானி கொடுப்பதாக வாக்களித்த 75 ரூபாய் ஒவ்வொன்றுக்கும் சக்கையாக பிழிந்து அந்த பெண்ணிடம் வேலை வாங்கினாள். ஆனால் பாவம் மஞ்சுளாவுக்கு இந்த நிலையில்தான் எவ்வளவு நாள் நீடித்து வேலை செய்ய முடியும் என்று கலக்கமாக இருந்தது. தான் கற்பனையில் தீட்டி மகிழ்ந்த உத்தியோகத்தையும் இப்பொழுது உண்மையில் கிடைத்த வேலையையும் எண்ணி எண்ணி ஏங்கி போனாள். தன் மனக்குறைகளையும் கஷ்டங்களையும் யாரிடமும் சொல்லிக்கொள்ள முடியாது துன்பப்பட்டாள். அப்படி சொன்னாலும் கேட்பவர்கள் நகைப்பார்கள் என்ற அச்சம் கூட அவளுக்கு இருந்தது. BA வரை படித்த பெண் வேலை தேடி அழுத்து வெளியூர் வந்து ஒரு வீட்டில் சமையல்காரியாக உத்தியோகம் செய்கிறாள் என்றால் ஒரு சிலர் நம்பக்கூட மாட்டார்கள். ஆனால் கதைகளை விட விசித்திரமானதாயிற்றே உண்மை. புத்தியை உபயோகிக்கும் வேலைதான் கிடைக்கவில்லை. போகட்டும், நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உடல் உழைத்து மானத்தோடு வாழவாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததே என்று ஓரளவுக்கு திருப்தி அடைந்திருந்தாள் மஞ்சுளா. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அங்கே அவளால் சகிக்க முடியவில்லை. தங்கள் வீட்டில் வேலை செய்யும் அந்த பெண்ணை ஏறெடுத்து பார்க்கவும் விரும்பாதவன் போல் தன் மனைவி எதிரில் அலட்சியமாக நடந்து கொண்ட கைலாசம் வீட்டில் யசோதா இல்லாத போது மஞ்சுளாவை வெறித்து பார்த்தான். அனாவசியமாக குறுக்கும் நெடுக்குமாக அவள் வேலை செய்யும் இடத்தில் நடமாடினான். வலுவில் தானே வந்து சம்பந்தமில்லாதது ஏதேதோ தொணதொணவென்று பேசினான். விஷம சிரிப்பு சிரித்தான். அசட்டு புன்னகைகளை அள்ளி வீசினான். எஜமானி இல்லாத சமயம் சமையல் அறை அருகே பாதரட்சை ஓசை கேட்டால் கூட போதும், பயத்தில் மஞ்சுளாவின் மென்மை உடல் பதறி போகும். ஏன் இங்கே சும்மா வருகிறீர்கள்? என்னை அப்படி முறைத்து பார்க்க தேவையில்லை. போய் உன் வேலையை கவனியுங்கள் என்று ஒரு அதட்டல் போட வேண்டும் என்று ஆத்திரத்தில் அவள் உள்ளம் குமுறும். உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை கைலாசம் தன்னை ஊடுருவி உற்று பார்ப்பதை உணர்த்த போதெல்லாம் அவள் உடல் அவமானத்தால் துடித்தது. ஆனால் எஜமானன் அல்லவா, அதனால் அதட்டி பேச வாய் இருக்கவில்லை. யசோதாவிடம் சொல்லலாம் என்றாலோ அதற்கும் வழி இல்லை. கணவன் மேல் அவள் கொண்டிருந்த கட்டுக்கடங்காத காதலில் காதடித்து போயிருந்தாள். வேலைக்கார பெண்ணின் பேச்சு எங்கே கேட்கப் போகிறது? எஜமானி நம்பாது கடும் கோபம் கொண்டால் மறுபடி வேலையை தேடிக்கொண்டு தெரு தெருவாக பட்டினியாக அல்லவா திரிய வேண்டி வந்துவிடும். இந்த மாதிரியான தர்ம சங்கடமான நிலையில் அவள் எவ்வளவு காலம் அந்த உத்தியோகத்தில் இருக்க முடியும்? மஞ்சுளா யோசித்தாள். எப்படி நினைத்து பார்த்தாலும் கைலாசம் பிரச்சனைக்கு ஒரு வழி தோன்றவில்லை. மூளை குழம்பிவிடும் போல் கொதித்தது. உள்ளம் சஞ்சலத்தில் தவித்தது. தூங்குவதற்கு இனி அவகாசம் இருக்காது. வீணாக உட்கார்ந்திருப்பானேன், எழுந்து வேலை செய்தாலும் பிரயோஜனம் உண்டு என்று எண்ணிக்கொண்டு எழுந்திருந்தாள். உடல் அசதியை உதறிவிட விரும்புகிறவள் போல் கையை உதறி நெட்டி முடித்து கொண்டு மின்சார விளக்கை போட சுவர் அருகே சென்றாள். அது சமயம் விடியற்காலை வேளையின் நிசப்தத்தை ஊடுருவி கொண்டு பேச்சுக்குரல் கணீர் என்று கேட்டது. நிதானித்து கவனித்ததில் கைலாசமும் யசோதாவும் உரத்த குரலில் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள் என விளங்கியது. விளக்கை ஏற்ற பயந்து கொண்டு சுவரின் மேல் சாய்ந்தபடி நின்றுவிட்டாள் மஞ்சுளா. சிறு பிராயத்திலிருந்து தாத்தா ரகுபதி ஒருவருடன் மட்டும் தனிமையாக வளர்ந்தவள் அவள். தம்பதிகளின் பூசல் என்பதை அவள் கண்டதுமில்லை, கேட்டதும் இல்லை. தாம்பத்திய வாழ்வு என்பது என்றும் குளிர்ந்த நிலவொளி வீசும் இன்ப பூங்கா என்றுதான் அந்த பேதை பெண் இதுவரை கற்பனையில் எண்ணிக்கொண்டிருந்தாள். சண்ட மாருதம் வீசி இடி இடித்து பெருமழையும் அங்கே பொழியக்கூடும். புயல் வீசும், இன்பக் கனவுகள் சிதறிப்போகும், பூகம்பங்கள் எழும், ஆசையோடு கட்டிய ஆனந்த கோட்டைகள் உடைந்துவிடும் என்றெல்லாம் அவள் ஒரு நாளும் எண்ணி பார்த்ததில்லை. எவ்வித காரணமுமின்றி அவள் உடல் பயத்தால் கிடுகிடுவென நடுங்கியது.
முகம்தான் அவலட்சணம் என்றால் குரல் கூட கோட்டான் போல் பயங்கரமாக இருக்கிறது என்று கத்தினான் கைலாசம். மஞ்சுளாவினால் காதுகளை நம்ப முடியவில்லை. ஆனால் அதற்கு மேல் யசோதா கொடுத்த பதில் அவளை தூக்கி வாரி போட்டது. வாயை மூடும். உன் யோகியதையை இந்த ஊரே தெரிந்து கொண்டிருக்கிறது. ஆள் அழகன் துப்பட்டிக்காரன் என்று இருக்கிறீர்கள். சோற்றுக்கு விதியேற்று தானே என்னை கல்யாணம் செய்து கொண்டீர்கள். காலனா சம்பாதிக்க வழி இல்லை. வாயை பார் வாயை. நீங்களும் ஒரு ஆண் பிள்ளை. வெக்கம் என்று சீறினாள் மனைவி. அப்படியா? உன் ஓட்டை வீட்டையும் ஒடிந்த காரையும் நீயே கட்டிக்கொண்டு அழு. நான் இதோ புறப்பட்டு போகிறேன் என்று கர்ஜித்தான் கைலாசம். நாற்காலி நகர்கிற ஓசையும் யாரோ வேகமாக நடக்கும் சப்தமும் தொடர்ந்து கேட்டது. ஓட்டை விடாவது எனக்கு என்று ஒன்று சொந்தமான பொருளாக இருக்கிறது. அதற்கு கூட விதியில்லாது நீங்கள் ஓட்டாண்டியாக இருக்கிறீர்கள். கண்டபடி பேசினால் நல்ல மண்டகப்படிதான் கிடைக்கும். போங்கள், இப்பவே புறப்பட்டு போங்களே என்றாள் ஆத்திரத்துடன் யசோதா. அடி அம்மா பரதேவதை, உன் உண்மை சொரூபம் இப்பொழுதுதான் தெரிகிறது. படிதாண்டா பத்தினி போல் இத்தனை நாளும் பெரிய வேஷம் போட்டியே சண்டாளி என்று துச்சமாக பேசினான் பதிலுக்கு கைலாசம். கதவு படார் என்று திறக்கப்படும் ஓசை தொடர்ந்து ஏற்படவே மஞ்சுளா திகிலடைந்து போய் சுவருடன் ஒட்டி கொண்டாள். மனைவி மீது உயிர் போல் நீங்களும் இத்தனை நாள் வேஷம் போட்டீர்கள். என் பணத்திற்காகத்தான் என்னை கல்யாணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற விஷயம் ஊரே அறியும். எனக்கும் தெரியும். உங்கள் சாயம் வெளுத்து போச்சு. அதனால் உங்கள் மிரட்டல் உருட்டல் ஒன்றும் பலிக்காது. போங்கள், நிற்க வேண்டாம் என்று அலறினாள் மனைவி. கைலாசத்திடமிருந்து அதற்கு ஏதும் பதில் காணவில்லை. சில வினாடிகள் ஒரு பயங்கர நிசப்தம் நீடித்தது. சண்டை ஓய்ந்து விட்டது போல் இருக்கிறது என எண்ணி மஞ்சுளா சற்று நிம்மதியாக சுவாசிக்கத் தொடங்கினாள். ஆனால் அடுத்த கணம் தடால் என்று ஒரு பெரும் சப்தம் வீடே அதிர்ந்துவிடும் போன்று கேட்டது. கண்ணாடி சுக்கல் தொகலாக உடைந்து விழுகின்ற ஓசையும் யசோதாவின் அலறலும் கேட்கவே பயத்துடன் ஜன்னல் அருகே ஓடி வெளியே எட்டி பார்த்தாள். தாழ்வாரத்தில் இருந்த மின்சார விளக்கை ஏற்றிவிட்டு கைலாசம் முற்றத்திற்கு வந்தான். அவனது வெண்மையான சட்டையின் கை ஓரத்தில் இரத்தக்கரை காணப்பட்டது. அடப்பாவி, யசோதாவை கொன்று விட்டானா என்ன என கலவரமடைந்த மஞ்சுளா விருக்கென்று தலையை உள்ளே இழுத்து கொண்டாள். அந்த பயங்கரமான வீட்டை விட்டு காற்றாக வெளியே பறந்தோடி விட வேண்டும் என்ற துடிப்பும் கிளியும் அவள் உடலை நடுநடுங்கச் செய்தன. கம்பளி போர்வியை எடுத்து மேலே போர்த்தி கொண்டு மறுபடியும் தரை மீது அவள் படுத்து கொண்டாள். கதவை திறந்து கொண்டு வெளியே வர இம்மி கூட அவளுக்கு துணிவு இல்லை. எவ்வளவு நேரம் அப்படியே படுத்து கிடந்தாலோ அது அவளுக்கு தெரியாது. மஞ்சுளா, மஞ்சுளா, எழுந்திரு, இன்னுமா தூக்கம் என்று யசோதா கூவியபடி கதவை தட்டும் சப்தம் கேட்கவே திகைப்புடன் எழுந்து உட்கார்ந்தாள். மஞ்சுளா, உன்னைத்தானே, எத்தனை தடவை கூப்பிடுவது என்று மீண்டும் யசோதாவின் குரல் ஒலிக்கவே துணிவுடன் எழுந்து வந்து கதவை திறந்தாள். விடிந்து வெகு நேரம் சென்று விட்டதை அறிவுறுத்திய வண்ணம் காலை சூரியனின் பொன் கதிர்கள் பளிச்சென்று முற்றத்தின் மீது வீசிக்கொண்டிருந்தன. வெளியே போக தயாராக யசோதா தலையை வாரி முடித்துக்கொண்டு சுத்தமாக உடுத்தி கொண்டிருந்தாள். நன்றாய் தூங்கினாய் போ. சீக்கிரம் போய் காபி தயார் செய்து கொண்டு வா. அவர் தலைவலியால் துடித்து கொண்டிருக்கிறார் என்று அதிகாரமாக கூவிவிட்டு அப்பால் சென்றாள் அவள். மஞ்சுளா வழக்கம்போல் காபியை வெள்ளி கோப்பைகளில் நிரப்பி தட்டில் வைத்து எடுத்துக்கொண்டு சென்றாள். யசோதாவின் அறையில் அவள் அது சமயம் கண்ட காட்சி மிகவும் வினோதமாக தான் இருந்தது. ஸ்ரீமான் கைலாசம் தன் தலையின் மீது கைக்குட்டியை இறுக்கி கட்டிக்கொண்டு வெட்டி சாய்ந்த மரம் போல் படுக்கை மீது சாய்ந்து கிடந்தான். அருகில் உட்கார்ந்திருந்த அவனது தர்மபத்தினி உரத்த குரலில் அன்று காலையில் வந்த பத்திரிகையை அவனுக்காக கருத்துடன் வாசித்து கொண்டிருந்தாள். முதல் நாள் இரவு மஞ்சுளா மேஜை மீது வைத்துவிட்டு போயிருந்த கண்ணாடி கூஜா அறையின் மூலையில் தரை மீது சுக்குள் தூளாக உடைந்து சிதறி கிடப்பதை கண்டாள். அவளது சந்தேகத்தை ஊகித்து கொண்டு விட்ட எஜமானி, கூஜாவை நான் போட்டு உடைத்து விட்டேன். கண்ணாடி துண்டுகளை ஜாக்கிரதையாக பொறுக்கி அப்புறம் கொண்டு போய் போடு என்று உத்தரவு போட்டுவிட்டு மறுபடியும் பத்திரிகையை இறைந்து வாசிக்கல் விட்டாள். மஞ்சுளாவுக்கு ஆச்சரியம் தாழ முடியவில்லை. எஜமானி எத்தனை பெரிய பொய்யை சொல்கிறாள் என்பதையும் விரைவில் உணர்ந்து கொண்டு விட்டாள். தூர இருந்து கொண்டு தம்பதிகள் பூசலை காதால் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்த போது கைலாசம் அடித்து விட்டதால் தான் யசோதா அப்படி அலறி ஓலமிட்டாள் என எண்ணி பதைத்து போய்விட்டிருந்தாள் மஞ்சுளா. ஆனால் உண்மை வேறு விதமாக அல்லவா இருந்தது. ஆத்திரத்தில் கண்ணாடி கூஜாவை தூக்கி கணவன் தலையை குறிபார்த்தல்லவா வீசியிருக்கிறாள் அந்த பெண் அரசி.
கைலாசத்தின் சட்டை மீது காணப்பட்ட இரத்தம் அவன் நெற்றியில் ஏற்பட்ட காயத்திலிருந்து வந்திருக்கிறது. பாவம், தலை தப்பியது தம்பிரான் புண்ணியம் என்று தலைவலி என்று ஒரு கதையை கட்டிவிட்டு காயத்தை மறைக்கவே படுத்து கிடக்கிறான் போல் இருக்கிறது என்று தனக்குள் எண்ணிக்கொண்டாள். அவளுக்கு ஒருபுறம் சிரிப்பும் திகைப்புமாக இருந்ததில் ஆச்சரியமில்லை. அன்று மாலை வரை தம்பதிகள் இருவரும் வீட்டை விட்டு வெளியே போகவே இல்லை. கைலாசம் படுக்கை அறையிலிருந்து வெகு நேரம் வெளியே வரவே இல்லை. சாப்பிடும் சமயம் மட்டும் பல நாள் நோயாளியாக படுக்கையிலேயே கிடந்து நலிந்து மெலிந்து போய்விட்டவன் போல் தள்ளாடி கொண்டு வந்து இலை முன் அமர்ந்தான். ஆனால் அவனுக்கு மனைவி என்றுமில்லாத விசேஷ அக்கறையுடன் உபச்சாரங்கள் பல செய்தாள். இன்னும் கொஞ்சம் நெய் வார்க்கட்டுமா என்று கொஞ்சி கொண்டு அவள் தாராளமாக உருக்கிய பசு நெய்யை சாதத்தின் மீது பொழிந்தாள். ஓவல்டின் சாப்பிட்டு விட்டு கொஞ்ச நேரம் தூங்குங்கள். இப்பொழுது தலைவலி எப்படி இருக்கு? டாக்டரை வேண்டுமானால் கூப்பிடட்டுமா என்றெல்லாம் பணிவோடு விசாரித்தாள். கைலாசமும் காலையில் தான் பேசியதற்கு முற்றிலும் மாறாக நடந்து கொண்டான். சாப்பிட்டு முடிந்ததும் கையை கழுவிக்கொண்டு தோட்டத்திற்கு சென்றான். அங்கே தவறி போய் புஷ்பித்திருந்த ரோஜா மலர் ஒன்றை தன் கைகளாலே பறித்து வந்து மனைவியின் கூந்தலில் பரியோடு சூட்டினான். பேசிவிட்டது போல மனைவி ஏதோ ஹாசியமாக சம்பாஷணை நடுவே அடிக்கடி பகபகவென்று அட்டகாசமாக நகைத்தாள். அன்று சாயங்காலம் கணவனும் மனைவியும் அலங்காரமாக உடுத்தி கொண்டு தங்களது பழைய காரிலே சினிமா பார்க்க வேறு புறப்பட்டு விட்டார்கள். மஞ்சுளா வியப்பில் மூழ்கி போனாள். வாயில் வந்தபடி வார்த்தைகளை பேசிவிட்டு எவ்வித கூச்சமும் இன்றி ஒன்றுமே நடக்காதது போல் இருவரும் பரிவுடன் பேசிக்கொள்வதை காண அவளுக்கு மெத்த வியப்பாக இருந்தது. அந்த கர்ண கடூரமான விடியற்காலம் அவள் கேட்ட வார்த்தைகளுக்கு பிறகு கைலாசம் இனிமேல் அந்த வீட்டில் வசிக்கவே மாட்டான் என்றுதான் அவள் எண்ணினாள். யசோதா கணவன் முகத்தில் இனி எப்படி விழிப்பாள்? அவ்வளவு துச்சமாக பேசிவிட்டாளே என்று அவ்வளவு கவலையடைந்தாள். தாம்பத்திய வாழ்க்கையின் அந்த விசித்திர கோணம் அந்த பெண்ணுக்கு புரியாத புதிராகத்தான் இருந்தது. வெளியே போகும் முன் இரவு சமையலை பற்றி மஞ்சுளாவிடம் விஸ்தரித்துவிட்டு கம்பீரமாக கைப்பையை ஆட்டிக்கொண்டே யசோதா முன்னால் நடந்தாள். அடுத்த மாதம் இந்த காரை எப்படியாவது விற்று தொலைத்துவிட்டு உங்களுக்கு பிடித்தமான பியூக்கை வாங்கிவிட்டால் போச்சு. உங்களுக்கு ஏன் அந்த குறை என்று கொஞ்சினாள் அவள். மிகவும் பணிவோடு முன்னால் ஓடி காரின் கதவை திறந்துவிட்டு அவள் உட்காரும் வரை நின்று கொண்டு உபசரித்தான் கணவன் கைலாசம். நம் கம்பெனியை ஆரம்பித்தால் ஏகப்பட்ட பணம் செலவு ஆகும். அதன் நடுவே இந்த செலவு ஏன்? பழைய காராகி வந்தது, அதை போய் விற்பானேன். எனக்கென்னவோ இதன் மேல் ஒரு தனி அபிமானம் ஏற்பட்டிருக்கிறது என்று பச்சையாக புழுகி கொண்டு டிரைவர் ஆசனத்தில் ஏறி உட்கார்ந்தான். அந்த விசித்திர தம்பதிகள் ஜோடி புறாக்கள் போல் ஓட்டை காரிலே உல்லாசமாக புறாக்கள் போல் வெளியே பறந்தோடியதை வெகு நேரம் வேடிக்கை பார்த்து கொண்டு மஞ்சுளா வேலைகளை மறந்து நின்று கொண்டிருந்தாள். அடிக்கடி இந்த தம்பதிகள் இப்படி ஒரு பெரிய யுத்தத்தில் ஈடுபடுவது உண்டு. சமாதானமும் விரைவில் ஏற்பட்டுவிடும். அதன் முடிவில் கைலாசம் தான் விரும்பி கொண்டிருந்த சில காரியங்களை விரைவாக சாதித்து கொண்டு விடுவான். ஆனால் சில சமயங்களில் சமாதானம் செய்து கொள்ளும்போது பச்சாதாபம் மேலிட்டு மனம் உருகி யசோதா கணவன் இஷ்டப்படியெல்லாம் பணத்தை வாரி இறைக்க மனம் துணிவாள். 2 தினங்கள் சென்றவுடன் அவள் இரத்தத்தில் ஊறி கிடக்கும் கருமித்தனம் தலை தூக்கிவிடும். உடனே திறந்த மணிப்பர்சின் வாயை இழுத்து மூடி பெட்டியில் வைத்து விடுவாள். அதற்கு பிறகு கைலாசம் எவ்வளவுதான் காரடியாக கத்தினாலும் அம்மா இடுப்பில் ஏறி கொண்டிருக்கும் இரும்பு பெட்டி சாவி கீழே இறங்கவே இறங்காது. இந்த உள் விவகாரங்கள் எல்லாம் மஞ்சுளாவுக்கு எங்கே தெரிய போகிறது? மறுநாள் காலை வாயிலில் கப்பல் போல் புதிய கார் வந்து காத்து கிடக்கப் போகிறது என்று வியந்து கொண்டு தனது காரியங்களை கவனிக்க உள்ளே திரும்பினாள் பேதை. சமையல் அறைக்குள் சென்று யோசித்த பொழுதுதான் பூரி பொரிக்க நெய் இல்லை என்ற விஷயம் நினைவுக்கு வந்தது. எண்ணெயில் பூரி பொரித்து விட்டாலோ கைலாசம் முகத்தை சுளுக்குவான், எஜமானி எரிந்து விழுவாள் என்பதை அவள் முந்தைய அனுபவங்களால் அறிவாள். கடைத்தெருவுக்கு ஓடி நல்ல வெண்ணெயாக பார்த்து வாங்கி வந்து உருக்கி நெய்யாக்கி வைத்து கொண்டுதான் மேலே சமையலை ஆரம்பிக்க வேண்டும் என்ற அவசரத்துடன் வீட்டு கதவுகளை பூட்டி கொண்டு கிளம்பினாள். வீரசோழன் பட்டணத்தில் வசிக்க தொடங்கிய சில நாட்களில் மஞ்சுளாவுக்கு நகரத்தின் மூலை முடுக்குகள் அனைத்தும் நன்கு தெரிந்து விட்டிருந்தது. தேவி பவனத்திற்கும் கடைத்தெருவுக்கும் 1/2 மைல் தூரம் இருந்தது. விரைவில் திரும்பிவிடலாம் என்ற எண்ணத்துடன் தெருக்களின் குறுக்கே புகுந்து சந்துகள் வழியே வேகமாக நடந்தாள். எஜமானியின் விசித்திர நடத்தை பற்றி எண்ணி வியந்த வண்ணம் ஒரு சிறு சந்தில் இருந்த ஒரு சிறு தெருவிற்குள் வேகமாக நுழைந்தாள். அவ்வளவுதான். கிரிச்சென்றதொரு பயங்கரமான சப்தம் கேட்டது. அண்ட சராசரங்கள் தான் இடிந்து விழுந்து விட்டனவோ என்ற பிரமிப்புடன் ஸ்தம்பித்து போய் நின்று விட்டாள்.
பளிச்சென்று வீசிய விளக்கொளியில் கண்கள் கூசின. அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. பளபளவென்று மின்னிய புத்தம் புதியதொரு பெரிய காரின் கதவை திறந்து கொண்டு வெளியே குதித்தான் ஒரு இளைஞன். வயது 25 இருக்கும். அவன் உடையையும் அவனது வசீகரமான முகத்தில் ததும்பி நின்ற கம்பீரத்தையும் பார்த்தால் யாரோ பெரிய மனிதர் வீட்டு செல்வ மகன் போல் தோன்றினான். வண்டியின் முன்னால் சக்கரத்தின் அருகே நடுங்கிக் கொண்டு நின்ற அந்த பெண்ணை அவன் ஒரு முறை உற்று பார்த்தான். ஏதும் பேசவில்லை. பார்த்து நடக்கக்கூடாதா? கற்பனை உலகில் சஞ்சரித்து கொண்டு என் காரில் வந்து விழ வேண்டுமா என ஏளனமாக கேட்பது போல் இருந்தது அவனது பார்வை. தவறு தன்னுடையது என்று உணர்ந்தவுடன் மஞ்சுளா வெட்கத்துடன் மன்னிக்கவும் என தடுமாறிவிட்டு அப்பால் நகர்ந்து கொண்டாள். நல்ல வேளையாக அந்த தெருவில் ஜன நடமாட்டம் அதிகம் இருக்கவில்லை. இல்லாவிடில் ஒரு சிறு விபத்து என்றாலும் பெரிய கூட்டம் ஒன்று கூடிவிடாதா? மறுகோடியில் சென்று கொண்டிருந்த 2 மனிதர்கள் மெதுவாக திரும்பி என்ன ஏது என்று பார்க்கும் முன் மின்னல் போல் அந்த வாலிபன் வண்டியில் மீண்டும் ஏறி அமர்ந்து கொண்டான். படார் என்று கதவை சாத்தி கொண்டான். காற்றிலும் வேகமாக கார் பறந்தோடி மறைந்து விட்டது. மஞ்சுளாவுக்கு தன் உணர்வு வர சில நிமிஷங்கள் சென்றன. ஏனோ அவள் இருதயம் படபடவென்று துடிக்க ஆரம்பித்தது. அஸ்தமிக்கும் நேரம் சமீபித்து விட்டதால் கடை முகப்பை அலங்கரித்த மின்சார குழல் விளக்குகள் பளிச்சென்று எரியத் தொடங்கின. அவைகளிலிருந்தும் வீசிய வெளிச்சம் நிலவு ஒளி போல் கடைத்தெரு முழுவதிலும் படிந்தது. கந்தர்வ உலகில் சஞ்சரிக்கிறவள் போல் இனம் விளங்காத ஒரு புதிய உற்சாகத்துடன் தான் தினசரி ஜாமான்கள் வாங்கும் கடைக்கு விரைந்தாள். வெண்ணெய் பொட்டலத்தை கடைக்காரரிடமிருந்து வாங்கி கொண்டு சில்லறையாக தனது சிறு கைப்பையை துழாவிக் கொண்டிருந்தாள். விற்றென்று வந்த ஒரு கார் கடையின் முன்னால் வந்து சட்டென்று நிற்பதை உணர்ந்து திரும்பி பார்த்தாள் மஞ்சுளா. திகைத்து போனாள். சற்று முன் சந்தித்த அதே வாலிபன் காரிலிருந்து இறங்குவதை கண்டதும் அவள் இருதயம் படபடவென்று வேகமாக அடித்து கொண்டது. மறுபடியும் அந்த பெண்ணை அங்கே சந்தித்தது அந்த வாலிபனுக்கு பெரும் வியப்பாக தான் இருக்க வேண்டும். அதிசயமாக ஒரு கணம் அவனும் அவளை ஊன்றி பார்த்தான். உதட்டின் மீது தவழ்ந்த பரிகாச புன்னகையை சட்டென்று மறைத்து கொண்டு அவன் கடைக்கார பக்கம் திரும்பினான். சில்லறையை கொடுத்துவிட்டு மஞ்சுளா வேகமாக நடந்தாள். 2 கூரிய விழிகள் தன்னை தொடர்ந்து ஊடுருவிக்கொண்டு உற்று நோக்குவது போல் வெகு நேரம் ஒரு விசித்திரமான உணர்ச்சியினால் உடல் பூரித்து போனாள். முகம் சிவந்து போயிற்று. கால்கள் நடக்க தடுமாறின. அன்று இரவு வீட்டு வேலைகள் அனைத்தும் அவளுக்கு சிறிதும் பாரமாகவே இருக்கவில்லை. விவரிக்க முடியாத ஒரு இன்பம் நெஞ்சை கவி கொண்டிருந்ததில் உடலில் அலாதியானதொரு புது திடம் ஏற்பட்டிருந்தது. படுக்கைக்கு செல்ல வெகு நேரம் சென்று விட்டதை கூட அவள் அன்று பொருட்படுத்தவில்லை. தரை மீது ஜமக்காலத்தை விரித்து கொண்டு உட்கார்ந்தாள். கிருஷ்ணபட்சத்து இரவு நீல கரிய வான கடலில் வைரமணிகள் என நட்சத்திரங்கள் மின்னி கிடந்தன. என்றுமே அனுபவித்திராத புதிய இன்பத்தில் பொங்கிக் கொண்டு அவளது உள்ளம் ஒரு வானம்பாடியாக மாறி குதூகலத்துடன் பறந்தோடி கண் சிமிட்டி கொண்டிருந்த விண்மீன்களுடன் கண்ணாமூச்சி விளையாடத் தொடங்கியது. முன்பின் தெரியாத வாலிபன் ஒருவனை சந்தித்து விட்டதால் ஏன் இந்த உற்சாகம்? ஏன் இந்த இனிமையான உணர்ச்சியில் உள்ளம் கொந்தளித்து கூத்தாட வேண்டும்? அர்த்தமற்றதொரு சம்பவம். எனினும் முதலாக தனது வாழ்க்கையில் மஞ்சுளா உவகை எனும் பெருங்கடலில் மூழ்கி கரை காணாது மிதந்து கொண்டிருந்தாள். இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்.